guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோவில் Canon 200D Mark II வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் மட்டும் சின்னதாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கேமராவில் என்னென்ன இருக்குது, ஸோ நீங்கள் இதை வாங்க போகிறீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கேமராவை நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களோட ரேஞ்ச் வந்து ஒரு 60,000 நல்ல கேமரா வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 60,000 உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா டூயல் 2 லென்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா 50,000 மட்டும்னா உங்களுக்கு சிங்கிள் லென்ஸோட இந்த கேமரா கிடைக்கும். மொத்தப்படி இந்த கேமரா நீங்கள் வாங்கலாம். ஸோ அதை வாங்குறதுக்கு இதில் இந்த கேமரா என்னென்னலாம் அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். டிஸ்அட்வான்டேஜஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக இல்லை, எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு எது கரெக்டாகிறது இருக்கா இல்லைன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதோ தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கும் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Canon 200D Mark II. ஸோ இந்த Mark II அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ 2017 வந்து இதோட ஃபஸ்ட்டு மாடல் வந்து 200D விட்டாங்க. ஸோ இது அதோட செகண்ட் வெர்ஷன். ஸோ இந்த வேரியண்ட்டோட செகண்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Mark 1, Mark 2, Mark 3, Mark 4 அந்த மாதிரி போகுது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கேமராவோட அவுட்டர் சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக பார்க்கணும்னா வெயிட் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு 50 கிராம் கம்மி, 449 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா தெரியும் உங்களுக்கு அது அட்வான்டேஜஸாக இருக்குது இல்லை டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்றத. ஸோ வெயிட் அவ்வளோதான் இருக்குது. தென் வெளியில் வேறு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு செட்டிங்ஸ் மாற்றுறதாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்தது டில்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் vlog எடுக்க போகிறீங்க, அந்த மாதிரிலாம் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனை டில்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் கேமராக்குள்ளே வந்தீங்கன்னா எப்போ போல ஒரு டிஜிக் 8 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா டூயல் பிக்சல் தான் இந்த ஃபோட்டோஸில் இருக்கும். டூயல் பிக்சலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு எம்பினா வந்து 1 மில்லியன் பிக்சல் சேர்ந்தால் தான் வந்து ஒரு எம்பி. ஸோ ஒரு பிக்சலில் வந்து இதில் வந்து டூயல் ஃபோட்டோஸ் வந்து வைக்கலாம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் அந்த டூயல் பிக்சல் இருக்க ஆப்ஷன் இருக்குதுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேமராவில் ஃபோட்டோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் குறைய சொல்லக்கூடாது, அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் சாம்பிள் ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். ஸோ ஃபோட்டோ குவாலிட்டின்றது இதில் குறை சொல்லவே முடியாது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதில் ஃபோட்டோ குவாலிட்டிஸ்லாம். தென் இதில் அதுக்கடுத்து என்ன அட்வான்டேஜஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 9 ஆட்டோ ஃபோக்கஸிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில கேமராவில் இதோட அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து 9 தான் கொடுத்துருக்காங்க. போதும், நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்குலாம் நம்ம இது பண்ண போகிறதில்ல. ஸோ இதுவே கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஆட்டோ ஃபோக்கஸிங் பாயிண்ட்ஸு. தென் இதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஆப்ஷன், ஸோ வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரினா, ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோக்கும் நல்லாயிருக்கும், வீடியோக்கும் நல்லாயிருக்கும் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு பிடிச்சது 4Kல நீங்கள் இதில் வீடியோ எடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் 4Kல எடுக்கிற வீடியோ தான். ஸோ இது பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். தென் வீடியோ ஆப்ஷனில் இன்னொரு ஆப்ஷன் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 60 FPS, ஐ மீன் 1080p உங்களால் 60 FPS வீடியோ எடுக்க முடியும். 4Kல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 FPS தான். ஸோ 1080p உங்களால் 60 FPS வீடியோ எடுக்க முடியும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் ப்ளூடூத், வைஃபை. இது இல்லாமல் பேட்ரி லைஃப்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, ஸோ பேட்ரி வந்து நீங்கள் ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம், உங்களால் ஒரு தடவையில் 650 ஃபோட்டோ வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதே நீங்கள் வீடியோ ஆப்ஷன்லாம் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேட்டரி லைஃப்பை ஏறவோ குறையவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 650 ஃபோட்டோஸ் வரைக்கும் உங்களால் இதில் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ பொதுவாக இந்த கேமரா நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது உங்களுக்கு தான் இது பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன், வீடியோ ஆப்ஷனுக்கு பக்காவான கேமரா. ஸோ 4K இந்த ரேஞ்சில் வந்து 4K கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ 4K ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தென் வந்து 60 FPS எடுக்கலாம் வீடியோஸ். 1080p 60 FPS எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ குவாலிட்டின்றது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சுக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல ஃபோட்டோ நான் சாம்பிள் ஃபோட்டோலாம் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஃபோட்டோ குவாலிட்டி அவ்வளோ ஷார்ப்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஐஎஸ்ஓவும் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 15,000 ப்ளஸ் என்னமோ சம்திங் உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் மோட்ஸும் நிறைய இருக்குது. நம்ம மோட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இந்த கேமரா வந்து ஒரு பக்காவான கேமரா தான் நான் சொல்லுவேன்.
இந்த கேமரா நான் அதான் சொல்லுவேன், இப்போ நானே அப்படி தான் அந்த கேமரா வாங்கியிருந்தால் அந்த ஆப்ஷன் வந்திருக்கும், இந்த கேமரா வாங்கியிருந்தால் இப்படி எடுத்துருக்கலாம், இந்த கேமரா வாங்கியிருந்தால் இப்படி எடுத்துருக்கலாம், சரி இதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் போயிடுச்சுன்ற குறை வந்து இந்த கேமராவில் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ குறைலாம் எதுவும் தெரியல. ஸோ கேமரா பக்காவாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த கேமரா வாங்குங்க. உங்களோட ரேஞ்ச் வந்து 60,000க்குள்ளே இருக்குது, இல்லை 50,000 இருந்தால் கூட சிங்கிள் லென்ஸ் வந்து இந்த கேமரா வாங்கிக்கலாம். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிச்சா புரியலனதில்லை. ஸோ இந்த பேஜை பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது என்னென்ன இல்லைன்றதை நான் அப்படியே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த கேமராவில் என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேமரா வாங்கலாமா இல்லை வாங்க வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி சொன்னதே தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. அவ்வளோதான். பாய்.